இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் திருவருகை காலத்தை துவங்கினோம். இந்த வாரம் முழுவதும் இறை நம்பிக்கையை மையப்படுத்திய வாரமாக அமைகிறது. நம் கடவுள் வாக்கு மாறாதவர். நம் கடவுள் குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நேர்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் செய்யக்கூடியவர். இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பின் குடும்பத்தாரே வாருங்கள், நம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 11 முடிய உள்ள வசனத்தில், கப்பர்நாகுமில் நூற்றுவர் தலைவர் ஒருவர் இயேசுவிடம் உதவி வேண்டி வந்தார். தம் மகனை குணப்படுத்த இயேசுவால் மட்டுமே முடியும் என்று நம்பினார். அதுவும் இயேசுவிடம், நீர் எனது வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகன் குணமடைவான் என்று இயேசுவை முழுமையாக நம்பினார். அவரது நம்பிக்கையை கண்ட இயேசு, இஸ்ராயலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று அவரை பாராட்டுகிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார். அவரது மகன் குணமடைந்தார். இதேபோல் பழைய ஏற்பாட்டில் கடவுளை நம்பி காத்திருந்தவர் ஆபிரகாம் ஒருவர். தனது 90 வயதிலும் கடவுள் சொன்னால் நடக்கும் என்று நம்பினார், காத்திருந்தார். அற்புதமாக தனது வயது முதிர்ந்த காலத்தில் சாராள் வழியாக ஈசாக்கை தோன்ற செய்து இஸ்ரேல் மக்களுக்கான சந்நிதியை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். கடவுளை நம்பிக்கையோடு நீங்கள் நோக்கினால் கடவுள் உங்களுக்கு செவி சாய்ப்பார். திருப்பாடல் 90 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன், என்னையே நம்பி இருப்பதால் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். நாமும் நமது வாழ்க்கையிலே அவரது அருளுக்காக, நேரத்திற்காக நம் ஜெபங்கள் நிறைவேற, இவ்வுலகின் மக்கள் மனமாற்றத்திற்காக, ஏழைகள், நம்பிக்கை இழந்த பெற்றோர், இளையோர், அனாதைகள், முதியோர்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறை சமூகத்தில் வாழுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கையில் நம் வாழ்வு ஒளி பெறவும், அவ்வொளியினை நம்மை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் கருவிகளாக மாற வரம் கேட்போம். பிறக்கவிருக்கும் பாலன் இயேசுவின் சாட்சிய மக்களாக வாழ்வோம். இறை நம்பிக்கையின் ஒளி நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளிர்வதாக. ஆமேன்.